ஜப்பான்னு சொன்னாலே பேய்க்கு பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் 2 பொண்ணுங்க தனியாக அவங்க படித்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சும்மா ஃபன் பண்ண தான். ஆனால் போன இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஃபோனில் யார் கூடயோ பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டே வருது. அந்த டைமில் பேசிகிட்டு இருக்க பொண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவம் கிட்ட வர அந்த உருவத்தோட கண் வாயெல்லாம் அப்படியே பெருசாகி அதுலேயே மறைஞ்சு போகுது. இது உண்மையாகவே பேயா இல்லாட்டா வேறு எதுமா? நம்ம ஊர்லலாம் நைட் ஆனால் போதும் நாய் சும்மா குலைச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு அது கடுப்பாக இருக்கும். நாய்க்கு லூசு பிடிச்சிட்டு அதனால தான் குலைக்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு நாய் குலைச்சா போய் பாருங்கள். கருப்பாக உடம்பே இல்லாத 2 காலு மட்டும் ஓட்டுற மாதிரி அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. 2 காலு ஓட்டுறது க்ளீனாக தெரியுது. இதை பார்த்து தான் அந்த நாய் வந்து அவ்வளோ நேரம் குலைச்சிருக்கு. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, நாய் கண்ணுக்கு கூட பேய் தெரியும். உங்கள் வீட்டில் வந்து நாய் இருந்துச்சுன்னா குலைச்சிச்சின்னா நைட்டு என்னென்னு மட்டும் பார்க்காதீங்க. பேய் வந்து உங்கள் மூஞ்சிக்கிட்டு வந்து நிற்கும். நைட்டு நேரத்தில் காரில் தனியாக போகிற ஆளா நீங்கள்? அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். மறக்காமல் பாருங்கள். முதல்ல அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை. டிரைவர் வந்து வண்டி எடுக்காரு. வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கு. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்னாடி சீட்டில் கருப்பு உருவம் தருது. முதல்ல அந்த சீட்டில் யாருமே இல்லை. அது நம்ம இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆனால் போக போக எப்படி அந்த உருவம் அங்கே வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. வண்டி ஓட்டுற டிரைவருக்கு கூட பின்னாடி யாருமே இல்லைன்னு நினச்சி தான் அவர் வண்டி ஓட்டுறாரு. ஆனால் போக போக ஒரு கருப்பு உருவம் தருது. அந்த கருப்பு உருவத்துக்கு ஃபேஸ்லாம் இருக்குது. ஒரு ஸ்கூலில் ஃபேர்வெல் பார்ட்டி நடந்திருக்கு. பசங்கள்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன பிறகு அந்த ஸ்கூலு கிளாஸ் ரூம்லாம் அழுக்காக இருக்கணும்லாம் அதை சுத்தம் பண்ண அங்கேருந்த ஊழியர் வந்து சுத்தம் பண்ண போகிறாரு. அப்போ அவர் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக பலூனாக இருக்குது. அப்போ பலூன் எல்லா பலூனும் இருக்கும்போது ஒரே ஒரு பலூன் மட்டும் அவரை நோக்கி வந்திருக்கு. அந்த நபர் வந்து அந்த பலூனை பார்த்து பயந்து பின்னாடியே வராரு. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த பலூன் மேலே மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு நேராகவே ஒரு கருப்புறம் ஓடி போதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த இடத்துலையே இருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அடுத்த நாள் தான் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போனார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து கல்லறையெல்லாம் இடித்து போட்டு அதுக்கு மேலே தான் ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கடையில் இருந்த பேய்கள்லாம் அந்த ஸ்கூலில் இருக்க வாய்ப்பு இருக்குது.
பல நாளுக்கு முன்னாடி ஒரு பாழடைஞ்ச வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. போன இடத்துல எந்த ஒரு பேயும் மாட்டலை, ஒன்றுமே மாட்டலை. உடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த வீடியோவை திரும்பியும் போட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த தலை வந்து மாட்டியிருக்கு. Look at that face right there. See. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு நாள்னா அது பிறந்த நாள். அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். அன்னைக்கும் பேய் குறுக்க வந்தா நம்ம என்ன தான் பண்ண? அந்த இடத்துலையே மொத்தமே 5 பேர் தான் இருக்காங்க. அப்பா, அம்மா, 3 பசங்க, மொத்தம் 5 பேர். ஆனால் ஆறாத ஒரு ஆள் வந்து அங்கே கிராஸ் ஆகிருக்காங்க. அதை வந்து அந்த சின்ன பையன் பார்த்துருக்கான். பார்த்து தான் திருன்னு முழிச்சிருக்கான். அவனுக்கு சரியாக தெரில. ஆனால் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அங்கே ஒரு கருப்புருவம் கிராஸ் ஆனது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லீவு டேஸில் ஸ்கூலில் யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ளே போய் ஜாலியாக லவ் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி கிளியராக தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்த பிறகு உள்ளே யாருமே இல்லை. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அலறடிச்சிட்டு அங்கேருந்து ஓடியே வந்துட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளேயும் போயிடாதீங்க. ஏன்னா காட்டேரி கூட உள்ளே இருக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.